ஒரு தடவை சுகி சிவம் நடுவராக இருந்தார். நான் அதில் பேசுகிறேன். அப்போ அவர் ஒரு அம்மா அந்த மாதிரி பேசினவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடுமையான ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவாங்க, ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப அயோக்கியனுவார். அவர் சுகி சிவம் கேட்டார், என்ன என்னையுமா சொல்கிறீங்கன்னா, எல்லா ஆம்பளையும் அயோக்கியம் தான்ட்டாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 40 வயசில் மனைவி இறந்து போனா இந்த கணவன் என்ன பண்றான் பாருங்க, வேற கல்யாணம் பண்ணிடுறான். ஆனா 40 வயசுல கணவன் இறந்தா மனைவி என்ன பண்றா, தவ வாழ்க்கை நடத்துறா, குழந்தைகளுக்காக எல்லா தியாகமும் பண்றா, வேலைக்கு போகாதவ வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, குடும்பத்தை நடத்துறா, தவம் மாதிரி வாழ்க்கை நடத்துறா, தவ யோகியா இருக்கிறா. இவனும் உடனே புது மாப்பிள்ளை ஆயிடுறான்னு சொல்லி திட்டினாங்க. சுகேசிவன் என்ன பண்ணாரு, என்கிட்ட அந்த அம்மா கடுமையாக பேசுகிறாங்க, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்களே பதில் சொல்லுங்கன்ட்டார். இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது, அந்த அம்மா கேட்குற நியாயம்தான், ஆனால் பதில் சொல்லி ஆகணும்ல. நான் பார்த்தேன், நான் எழுந்திரிச்சேன், நான் சொன்னேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு. யோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு சொல்லுங்கள். ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரா இல்லையா? ஆமாம். எப்போ இறந்தார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். அது தேதி கூட உங்களுக்கு வேண்டாம், நேரம் சொல்கிறேன். 2:30 மணிக்கு இறந்தார். சரி, ஒரு 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து பிரதமராக பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா? ஆமாம். ஏங்க அவரு பாவம், இவ்வளவு பெரிய மனுஷன், நேருஜி செத்து கிடக்கிறார், உடனே கொண்டு வந்து வேற ஒருத்தரை பதவி பிரமாணம் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு. ஒரு 10 நாள் கழிச்சு செய்யப்படாதா அப்படின்னு. அதுக்கு அவர் சுகி சிவன் சொன்னார், உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுறீங்க. அரசியல் சட்டப்படி பிரதமர் இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது. அதனால இறந்த உடனே வேற ஒருத்தரை பிரதமராக நியமிச்சிடுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதே மாதிரி தாங்க குடும்பமும், மனைவி இல்லாமல் குடும்பம் இருக்கக்கூடாது. அதாவது 2வது கல்யாணம் பிரதம மந்திரி மாதிரி. 2வது கல்யாணம் பிரதம மந்திரி மாதிரி இல்ல, மனைவிங்கிறதே பிரதம மந்திரி தான். ஓஹோ. அந்த பிரதம மந்திரி இறந்துட்டாங்கன்னா உடனே வேற பிரதம மந்திரியை கொண்டாந்து வச்சிடணும். ஏன்னா அந்த போஸ்ட் காலியா இருக்கக்கூடாது. அதான் உடனே நாங்க அதனால தான் செய்யறோம்னு சொன்னேன்.